சிரியா மீது ராணுவ தாக்குதல் நடத்துவது தொடர்பாக பிரிட்டன் நாடாளுமன்றத்தில் நடைபெற்ற வாக்கெடுப்பு தோல்வியில் முடிந்ததை அடுத்து போரில் ஈடுபடப் போவதில்லை என்று அந்த நாடு அறிவித்துள்ளது. இதனால் சிரியா மீது தாக்குதல் நடத்துவதில் அமெரிக்கா உள்ளிட்ட நாடுகள் வேறு உத்திகளை கையாள வேண்டிய நிர்பந்தத்திற்கு தள்ளப்பட்டிருக்கின்றன. பிரிட்டன் நாடாளுமன்ற அவசரகால கூட்டத்தில் நடந்த வாக்கெடுப்பில் மசோதாவிற்கு ஆதரவாக 272 பேரும் எதிர்ப்பு தெரிவித்து 285 பேரும் வாக்களித்ததால் அரசின் முயற்சி தோல்வியில் முடிவடைந்தது. இந்நிலையில் நாடாளுமன்ற உறுப்பினர்களின் முடிவையும் மீறி அரச குடும்பத்தின் ஒப்புதல் பெற்று பிரிட்டன் அரசு சிரியா மீது தாக்குதலில் ஈடுபடுமா என்ற கேள்விக்கு பதிலளித்த கேமரூன் உறுப்பினர்களின் விருப்பத்தை மீறி அரசு நடந்து கொள்ளாது என உறுதியளித்தார். இந்நிலையில் சிரியாவில் ரசாயன ஆயுத பயன்பாடு குறித்து விசாரணை நடத்தி வரும் ஐநா குழுவினர் அங்கிருந்து வெளியேறிய பிறகே அமெரிக்கா தாக்குதல் நடவடிக்கையை தொடங்கும் என்று தகவல்கள் வெளியாகியுள்ளன. சிரியாவில் ரசாயன ஆயுதங்கள் பிரயோகிக்கப்படுவதாக உலக நாடுகள் குற்றம் சாட்டி வருகின்றன. தலைநகர் டமாஸ்கஸின் அருகே நூற்றுக்கணக்கானோர் கொல்லப்பட காரணமாக இருந்த இந்த தாக்குதலுக்கு கடும் எதிர்ப்பு எழுந்து வருகிறது. ஆனால் அமெரிக்காவும் அதன் கூட்டு நாடுகளும் குற்றம் சாட்டி வருவது போல் சிரியாவில் அப்படி ஒரு தாக்குதல் நடந்ததற்கு எவ்வித ஆதாரமும் இல்லை என ரஷ்யா உறுதியாக கூறி வருகிறது. ஐநாவில் நடந்த இந்த விவாதம் குறித்து கருத்து எதுவும் தெரிவிக்கப்படவில்லை. இந்த கூட்டத்திற்கு ரஷ்யா அழைப்பு விடுத்திருந்ததாக தகவல் வெளியாகியுள்ளது. சிரியா மீது தாக்குதல் நடத்துவதற்கு எதிர்ப்பு தெரிவித்து அமெரிக்க அதிபர் மாளிகை முன்பு போராட்டம் நடந்தது. சிரியா விவகாரத்தில் தலையிட வேண்டாம் என கூறிய போராட்டக்காரர்கள் அமெரிக்காவின் தாக்குதலுக்கு பயந்து முன்பிருந்ததை விட அதிகப்படியான சிரிய மக்கள் நாட்டை விட்டு வெளியேறி வருவதாக கூறினர். இதேபோல நியூயார்க் நகரின் டைம்ஸ் சதுக்கத்தின் முன்னரும் அரசின் நடவடிக்கைக்கு எதிராக போராட்டம் நடைபெற்றது. ஈராக்கில் நடைபெற்றது போல இல்லாமல் குறிப்பிட்ட அளவிலான தாக்குதலே சிரியா மீது நடத்தப்படும் என அதிபர் ஒபாமா தெரிவித்ததை தொடர்ந்து இந்த போராட்டங்கள் தொடங்கின. இதனிடையே சிரியா மீது தாக்குதல் நடத்தும் அமெரிக்காவின் முடிவினை எதிர்ப்பதாக அர்ஜென்டினா அரசு தெரிவித்துள்ளது.